அதை விட மிக முக்கியமான கேள்வி சார், படிப்பு எந்த படிப்பு இருந்தாலும் சரி, எந்த இடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல போனீங்கன்னா எதை படித்தாலும் பெரிய ஆள் ஆயிடுற மாதிரி பல இடங்கள் இருக்கு. எனவே அந்த கல்லூரி, அந்த இடம், கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி இருக்கணும் சார்? சார் அதான் நான் என்ன சொல்லுவேன்னாக்க, நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறத விட துறையை விட நீங்கள் சொன்னீங்களே இடம்ங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். அந்த கல்லூரி நல்ல கல்லூரியாக தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் அங்கே படிக்கிற துறையை ரொம்ப லீஸ்டான துறைன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் நான் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நான் படிக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம்ல, பிளாஸ்டிக் டெக்னாலஜி படிக்கிறேன், ரப்பர் டெக்னாலஜி படிக்கிறேன், கெமிக்கல் டெக்னாலஜி படிக்கிறேன். நீங்கள் படிக்கிற கல்லூரி நல்ல கல்லூரியாக இருந்தால் அதற்கான பிளேஸ்மெண்ட் தேடி வரும். அந்த கம்பெனிஸ்க்கான, அந்த காலேஜுக்காக கார்பரேட்ஸ் தேடி வருவாங்க. அதனால தான் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரப்பர் டெக்னாலஜிஸ்க்கும் ஹட் ஆஃப் அதிகமாக இருப்பாங்க, கெமிக்கல் டெக்னாலஜிஸ்க்கு கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருப்பாங்க, பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கு கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருப்பாங்க. ஆகையால் அதனால அந்த துறையெல்லாம் லீஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 170க்கு கொடுக்குறானா, அங்கேயும் 185 190 தான் உள்ள வரும் உங்களுக்கு. ஆகையால் அந்த துறையை சேர்ந்த மாணவர்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக இருப்பாங்க, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆகையால் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா, இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிமா NIRFன்னு சொல்லி ஆல் இண்டியா லெவலில் பண்ணுறாங்க. அதில் டாப் 100 இருக்கா பாருங்க, இல்லைன்னா அதுக்கு அடுத்த 100 to 150 பேண்ட்வித் சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 5000 காலேஜுக்கு மேலே இருக்குது. டாப் 100ங்கிறது IIT 40 வந்துருச்சு, NIT வந்துருச்சு. அப்புறம் காலேஜஸில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனால் 150 to 200 பேண்ட்வித்தில் உள்ளது. டாப் 200 உள்ள NIRF உள்ள இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் பாருங்கள். அதுக்கு மேலே NAC அங்கீகாரம் இருக்கா பாருங்கள், A++A கேட்டகரி உள்ள கல்லூரிகள், அதை பாருங்கள் நீங்கள். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு துறையிலும் NBA, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படிம்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது அந்த கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்க. அந்த கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர்கள் தகுதியை பாருங்க, PhD இருக்காங்களா பாருங்க. அதுக்கு மேல அந்த கல்லூரியில் பேராசிரியர் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல 10 வருடம் இருக்காங்களா, 15 வருஷம் இருக்காங்களா, 20 வருஷம் இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில கல்லூரியில் 4 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பேராசிரியர் போயிடுவார். அப்போ அட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அட்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதில் கன்சிஸ்டண்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ ஒரு குவாலிட்டியோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் இருக்காது. அப்போ ரிட்டென்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஒரு கல்லூரியில் அதுவும் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் அந்த கல்லூரி இருந்தால் அது ஒரு தரமான கல்லூரிக்கு மிக இண்டிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு தேர்ட் இயர் படிக்கும்போது அந்த கல்லூரி இருக்க மாட்டாங்க, ஆனால் நல்ல கல்லூரி சொல்லுவாங்க. அதை அதுவும் தவறான ஒரு விஷயங்கள், அது பெரிய அது சொல்றது மிகப்பெரிய இழப்பது. ஆகையால் அந்த இதையும் பாருங்க. நீங்கள் அதுக்கு லெபார்டரி நீங்கள் பாருங்க, பசங்களுடைய அலுமினிஸ் நீங்கள் பாருங்கள், எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை வருஷம். ஒரு 30,000 பேர் ஜாப் கொடுத்துருப்பாங்க, 40,000 பேர் இது ஜாப் கிரியேட் பண்ணும், 1,00,000 பேர் ஜாப் கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு, அவங்களுடைய வெப்சைட்டை பார்த்துட்டு, வேர்ட் ஆஃப் மவுத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் நேராக பாருங்கள், ஃபேக்கல்ட்டி நேராக போய் பேசுங்க, அலுமினிஸ்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. கல்லூரி இது மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒழிஞ்சு, யாரோ ஒருத்தர் புரோக்கர் ஊடால வந்தார், ஏஜென்ட் உள்ளே வந்தார், என்ன மாதிரி ஒரு ஆள் பேசுதாரு, அவர்கிட்ட நான் காசு கொடுத்து காலேஜில் சேர்ந்து அப்படி சேரவே சேராதீங்க. உங்கள் காசு, உங்கள் புள்ள, உங்கள் எதிர்காலம், நீங்கள் தான் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கணும். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று கூறி. நிச்சயமா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பேராசிரியர் மாறன் சொல்லியிருக்காரு. நல்ல படிப்பு, நல்ல துறை, நல்ல கல்லூரி, அதாவது நல்ல பல்கலைக்கழகம் என்று மிக சிறப்பாக முடிச்சிருக்காரு. எனவே இன்றைய இலக்கை முடித்து விட்டது. எனவே நாளை இலக்குக்கு தயாராக காத்துங்கள்.